ஆக இப்போ நம்ம தனுஷுங்கிற ராசிக்கு போறோம். தனுஷ் மூலம் பூராடம் உத்திராடத்தில் ஒரு பாதம், முதல் பாதம். இது தனுசு ராசி. இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்ல இருந்து 6 வருட காலங்கள், இப்ப பிறக்கிற குழந்தைங்க, கன்சீவ் ஆயிருக்கிற குழந்தைங்க, மூலம் பூராடம் உத்திராடம். உத்திராடத்தில் ஒரு பாதமுங்க, மூலத்தில் 4 பாதம், பூராடத்தில் 4 பாதம், உத்திராடத்தில் ஒரு பாதத்தில் இருக்கிறவங்க தனுசு ராசியில் வருவீங்க. கொஞ்சம் தடுமாட்டம் வரும். இப்போ நம்ம புது வருஷம் துன்மிகியை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தனியா கிரகங்களை பற்றி இப்ப நம்ம பேசல. மொத்த கிரக சஞ்சாரத்தில் எப்படி இருக்கும்? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் 7.5 சனி நடக்கும். இப்போ இத்தனை பேருக்கு 7 சனி, கண்ட சனி, அந்த குரு இந்த குரு நம்ம சொல்லல. இந்த தனுர் ராசிக்காரங்க யார் இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கும். குழந்தைங்களை பாதிக்கிறதுனால குழந்தைங்களோட ஜாதக பரிவர்த்தனை துவாய் தொகுப்பனார பாதிக்கும். இன்னும் 6 ஆண்டு காலங்கள், 6 ஆண்டு இந்த 7.5 சனியோட உக்கிரம் இருக்கும். ஏன் இந்த 7.5 சனி இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இந்த வருஷம் காம்பினேஷன் சனி செவ்வாய், செவ்வாய் ஆட்சியா இருந்தாலும் அவரோட வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இருந்தாலும் செவ்வாய் அவரோட வீட்டுக்குள்ள இருக்கிறனால பாதிப்பு கம்மியாகும். அப்படி கம்மியா இருந்தா கூட மூலத்திலையும், மூலம் கேத்துச்சாரம், மூலத்தில் பிறந்தவங்களுக்கு. பூராடம் சுக்கிரனோட சாரம், உத்திராடம் சூரியனோட முதல் பாதத்துக்கு முதல் சாரம். இதுகள் அதுல பூராடம் இருக்குது பாருங்க, இதுகள்ல பூராடம் அது சுக்கிரனோட சாரத்துக்குள்ள வரும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் அசுரகுரு தேவகுருன்னு சொல்லுவார். அதுல வேற இப்போ இவாளுக்கு 7.5 சனி முதுகு பின்னாலும் இருக்கு. இவங்க ராசிக்கு பின்புறம் ராசி 12வது ராசியில் இருக்குது. பசங்களெல்லாம் பாதிக்கும். எந்த வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களை பாதிக்கும்? 21 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை பாதிக்கும். பணக்கார பசங்களா இருந்தாலும், 7 பசங்களா இருந்தாலும், இப்ப நான் சொல்றேன் எங்க ஆத்து பசங்களா இருந்தாலும், பெரிய பதவியில் இருக்கிற பசங்களா இருந்தாலும், இவெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மிக 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 கவனமா இருக்கணும். இதுக்கு ஒரே பரிகாரம், லக்ஷ்மியோட 108 தோத்திரங்கள் படிக்கணும். சரி, 21 வயசுக்கு மேல ஒரு நாள் போனா கூட அவங்களால ரொம்ப பாதிக்காது. இருந்தாலும் அந்த குழந்தையோட பாதிப்பு அந்த பேரண்ட்டுக்கு இருக்கும். ஆரோக்கிய பாதிப்பு, கல்வி பாதிப்பு, இதனோட பாதிப்பு பேரண்ட்டுக்கு இருக்கும். குடும்பத்தில் நச்சு 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 நச்சுன்னு சிறு சிறு சண்டைகள் வரும். சும்மாவே சகோதரத்தினால சண்டை வரும். வீட்டில் 2 குழந்தைங்க தான் அடிச்சுண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி வரும். கல்வியிலே மறதி வரும். இதே மறதியை தாய்க்கு வரும். அந்த மறதியினால ஒரு பொருள் எடுத்து கொடுக்கலைங்கிறதுனால தாய்க்கும் தகப்பனாருக்கும் தகராறு வரும். மனசுக்குள்ள அமைதி இல்லாத இருக்கும். 21 வயசுக்குள்ள பூராடத்தில் பிறந்திருந்த ஒரு குழந்தை அவளை ரொம்ப பாதிக்கும். மூலம் சத்தை பாதிக்கும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதம் சத்தை தான் பாதிக்கும். இருந்தாலும் இந்த பாதிப்புகளோட எதிரொலி அந்த 2 நட்சத்திரத்துக்கும் இருக்கும். பூராடத்துக்கு தான் முக்கியமாக பாதிக்கும். அதுக்கு அடுத்தது
தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கும். இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, இந்த நட்சத்திரம்னா அவங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்காருக்கு உடல் நோய், கொழுப்படப்பால் தகராறு, பித்தத்தினால தகராறு, கழுத்து முன் எலும்பு பின் எலும்பு, இந்த எலும்புகள் தேய்மானம், இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இதை பாருங்க, இந்த எலும்பு, இந்த ஜாயிண்ட் தன்னாலே சிலருக்கு கண்டிக்கும். அவங்க எந்த லக்னம் எந்த ராசி இருந்தாலும், எந்த லக்னம் எந்த ராசி இருந்தாலும் சுக்கிரனோட கால் அவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்கா இருந்தா இது கண்டிக்கும். அது மறுபடியும் தன்னால தான் சேரணும். இது அது மருத்துவத்து நோ சிகிச்சை, நோ ரெமெடி, நோ மெடிசன். அதுக்கு அந்த மனைவி சுக்கிரன் மேல அர்ச்சனை பண்ணா போதும். சுக்கிரன் மேல அவங்க அர்ச்சனை பண்ணா போதும், இதெல்லாம் சரியா வரும். தொழில் உண்டான பாதிப்பெல்லாம் சரியா வரும். அதே மாதிரி மனைவிக்கு சூடால வயிற்று வலி, சூடு சூடு வெப்பச்சூடு, அதனால வர்ற வயிற்று வலி, மகோதர நோய்கள், அதாவது வயிறு வீங்கிய இருக்கும், துப்ப விழுறது வேற, ஒருபடி சாப்பாடு சாப்பிட்டா கேஸ் வந்த மாதிரி கும்னு ஆயிடும். இது மருந்துகளால் சீராகாது. நாட்டு மருந்து, மூலிகை மருந்து, அப்புறம் இங்கிலீஷ் மருந்து, அனானி மனானி கனானி ஒன்றுத்திலையும் சரியாகாது. வீட்டுக்கார் சுக்கிரன் மேல அர்ச்சனை பண்ணணும். இந்த பொண்களை கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். ஏன்னா தனுர் ராசி குருவோட ராசியாக்கும். அவங்களுக்கு நேர் விரோதி சுக்கிரன். எந்த லக்னமா இருந்தாலும் எந்த புக்தியா இருந்தாலும் அந்த திசையில ஏதாவது ஒரு சுக்கிர புக்தி நடந்தால் அவளை பாதிக்கும். எந்த திசையில சுக்கிர புக்தி பிறந்தம் வந்தா அது உங்க ஜாதகத்தை வச்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா போதும், இல்லை கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த வீட்டுக்காரங்க மனைவி பேர்ல நம்மாத்து கோத்திரத்தை சொல்லி சுக்கிரன் மேல அர்ச்சனை பண்ணணும். பண்ணினா இதெல்லாம் சரியாகும். 22 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை அவ்வளவு பாதிக்காது. இருந்தாலும் இந்த பிரீத்தி பண்றது நல்லது. சொத்து வாங்கிறது, அந்த சொத்தால வந்த தகராறுகள், ஒரு நகை வாங்கிறது, ஒரு மாங்கல்யம் வாங்க போறள், ஒரு நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயம் கூட தள்ளி போகும். நல்ல விஷயங்கள் தள்ளி போகும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா காளிக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஓம் காளியாயே நமஹ, ஓம் நவதுர்காயே நமஹ, ஓம் வனப்பிரியே துர்கே நமஹ, ஓம் சூல்னி துர்கே நமஹ, ஓம் சாந்தி துர்கே நமஹ. நடுவில் ஜதாவதே துர்கே வரும். அதை தவிர்த்துட்டோ என்ன அக்னிக்கு அது, அதை தவிர்த்துட்டோ ஓம் சாந்தி துர்காய நம எதுவுமே சொல்லாம இந்த சாந்தி துர்காய நம, ஓம் சாந்தி துர்காய நம, ஓம் சாந்தி துர்காய நமான்னு சொல்லிவிட்டோ காலையில் 108 முறை இதுக்கு குளிக்கணும், பல்லு தேய்க்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், மாதவிலக்கு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில முன் ராத்திரி இருந்தாலும் சரி, ஓம் சாந்தி துர்காய நமான்ட்டு காலையில் ஒரு 108 முறை, பகல் ஒரு 108 முறை, சாயரிச்ச 108 முறை, ஒரு 7 மணிக்கு 108 முறை, படுக்கிறதுக்கு ஒரு முன்ன 108 முறை, இதுகள் அனைத்தும் சரியாயிடும். சுபகாரியங்கள் தடப்பட்டாது சரியா வரும். வித்தை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். இப்போ வயசுல அதிகமா இருக்கிறா, இந்த ராசியிலே வயசுக்குள்ள அதிகமா இருக்கிறா, அவளுக்கு நோய் வருதுன்னா மருந்துகள் சேராது. ஒரு டாக்டருக்கே இந்த நோய் வந்தா கூட சேராது. ஏன் சேராதுன்னா குரு ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிபதி, சனி ஆயுளுக்கு சம்பந்தப்பட்ட அதிபதி. இப்போ இந்த ராசிக்கு 12, அதாவது முதுகுக்கு பின்னால சனி இருக்கார். முதுகுல குத்தப்படாதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு வருவா. இந்த பரிகாரம் போதுமானது.
காளி கோயிலுக்கு போய் விசேஷமாக பூஜை பண்ணிட்டு வரலாம், அது போதும். இந்த வயசில் கூட இருக்கிறவங்க ஆணானாலும் பெண்ணானாலும் கொஞ்சம் பாதிக்க செய்யும். சிலர் இதுக்கு மரண சனியில் இருப்பாங்க. 3வது ட்ரிப்பு வர்றது. இந்த 3வது ட்ரிப்பே 60 வயசுக்குள்ள சிலருக்கு வரும். 60, 61, 62, 57, 58, 59, 60, 61, 62, 63 அவளை பாதிக்காது. சொல்பமான பாதிப்பு இருக்கும். ஒரு 70க்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஆண்டு கவனமாக இருக்கணும். உங்க ஆத்துல இருந்தாலும் எங்க ஆத்துல இருந்தாலும், அது யாரா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். என் பையன் தனுசு ராசி தான். ஆரோக்கியத்தை பாதிக்கதான் செய்யும். அவ கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோபப்படக்கூடாது. கோபப்பட்டு யாரையும் பேசப்படாது. அந்த 7 நாளும் சாயரைக்கு 6 to 7 அந்த காலம் அமைதியா இருக்கணும். ஏன் அந்த காலம் அமைதியா இருக்கணும்னா, நரசிங்கம் அந்த காலத்தை அமைதியா இருந்திருந்தா மரணம் வந்திருக்காது. ஹிரண்யகசிப்புக்கு நரசிங்கத்தை தூண்டி விட்டது அந்த காலம்தான். ஆக்ரோஷ சக்திகளை 6 to 7 செந்தர கலைகள் வளர்ப்பறையாயினும் தேய்ப்பறையாயினும் சாந்தத்தை உண்டு பண்ணும். பெண்களை விட ஆண்கள் இருக்கிறது நல்லது, ஆண்களை விட பெண்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2த்துல பெண்கள்னா விசேஷம். என்ன எல்லாத்துக்கும் பெண்களே சொல்றீங்கன்னு கேட்டா, கோச்சாரம் அப்படிங்கிறது செந்தர கலையை வச்சுதான் ஸ்புடம் பண்றது. லக்னம்னா திசைகளை வச்சு ஸ்புடம் பண்றது. லக்னம்னா ஆயுளை வச்சு ஸ்புடம் பண்றது. ஆகையினாலே நம்ம சூரியனை வல ஓட்டமா வச்சு பின்னாலேயே கோச்சாரத்தை 2.25 நாளைக்கு ஒரு முறை 3600 செகண்ட்ல 1 செகண்ட் தப்பா போனா கூட எல்லாமே மாறிடும். இந்த 3600 செகண்ட்ல தப்பா நடந்தா கூட இந்த பெண்கள் இதை கடைப்பிடிச்சா எந்த இடத்துல தப்பாகுதோ அங்கேயே அது சரியாயிடும். சுமங்கலி பூஜைன்னு கேள்விப்பட்டிருக்கிறவள் இன்னும்? சுமங்கலி பூஜை ஆத்துல இறந்த நாளே சுமங்கலியா அவளுக்கு பூஜை பண்றது. சுமங்கலிக்கு எல்லா தானங்கள் பண்றது வர்றவாளுக்கு. அப்ப பிரீதி ஒரு கோத்திரத்தை இணைக்கிறது ஒரு சுமங்கலி. இந்த பிராமண ஆத்திர எல்லாம் பண்ணுவா. கல்யாணத்துக்கு முன்ன தானம் எல்லாம் பண்ணுவா. ஆகையினால பெண்கள்னா இதை பண்ணணும். நமக்கு பாருங்க, நன்மை பொண்ணு பண்ண என்ன ஆண் பண்ண என்ன, கிவ் அண்ட் டேக் பாலிசி. இது பண்ணா சரியாயிடும். இப்போ ஒரு இடம் வாங்க போறேன். இந்த இடம் வாங்குறது நல்ல காரியங்கள்லாம் செய்கிறது எபோவ் 40க்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியா வரும். நோய் 70க்கு மேல இருக்கிறவங்கள விடாது. இது கோச்சார ரீதியில யாரும் இதை தான் சொல்லுவா. என்னை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்கா, இதுல சூரப்புலி எல்லாம் இருக்கா. அவளை இதுதான் சொல்லி ஆகணும். அந்த இடம் வாங்குறது போக்குவரத்து டாக்குமெண்டேஷன். ஒரே இடத்த 4 பேர் வாங்கியிருப்பா. வாங்கினவன் புத்திசாலி இல்லை, வித்தவன் தான் புத்திசாலி. அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சாமி 4 பேரு காசு நமக்கு வந்துருமானா உன் காசு வரணும் இல்லை, அதுகள் சரியா வரும். ஒரு வீடு இடம் மாத்திரே அது சரியா வரும். சொந்தத்தினால விரயம் வருது. மனைவியே ஆத்துல இருக்கா, பார்த்தாளா நான் நகை வாங்கிட்டு வந்துட்டேன், பழைய நகையெல்லாம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் நல்ல நகையா இருக்கும். ஆத்த கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவா. வாங்கின நகையை விட அதுதான் விலை ஜாஸ்தி இருக்கும். சேதாரங்கள் தள்ளுபடின்னு சொல்லி சேதாரம் ஆயிடும். ஆடகம் தாடகம் எத்தனையோ நகை இருக்குது. கல்லுல எத்தனையோ கல் இருக்குது. ரசம் போடுறது ரசம் போடாத கல் இருக்குது. கேரட் பீன்ஸ் கேரட் இல்லை. இதெல்லாம் கணக்கு இருக்கு. அது சொல்லணும்னா 2 நாள் 2 CD சொல்லணும், 2.5 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் சரியா வரும். அந்த அம்மாவுக்கு இது வீட்டுக்காரனை கேட்டு செய்யணும். அடியே இதை போடாதே, இல்லை நான் போட்டு தான் ஆவேன்.
வா போகலான்னு அழிச்சுட்டு போனால் ஐயா போனோடனே இது வந்து இவ்வளோ ரேட்டுங்க, அந்த கடைக்காரே சொல்லுவார் இதை விற்காதீங்க நல்லது. இந்த மாதிரி சமரசமான செய்கைகள் நடக்கும். கோவில் வேலை செய்கிறவங்க, கோயில் விக்கிரகங்களை பண்ணுறவங்க, யந்திர வடிவாக்கத்தை பண்ணுறவங்க, வாஸ்து போக்குவரத்து பண்ணுறவங்க, வாஸ்து எல்லாம் சும்மா இல்லைங்கோ, கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். 90 நாளில் 3 அடுக்கு கட்டி 3 அடுக்கு பூசைகளை பண்ணி 90 நாளுக்குள்ளேயே கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம். ஒரு அடுக்குக்கு 30 நாள், அடுத்த அடுக்குக்கு 20 நாள், அடுத்த அடுக்குக்கு 20 நாள், இவ்வளோதான் 14 அடுக்கு கடகடன்னு கட்டி வித்துடலாம். உடனே தப்பாக நினைக்கக்கூடாது, சென்ட்ரிங் பிரிக்கக்கூடாது. பழைய காலத்தில் 21 நாள், இப்போ 6 நாளில் கழிச்சிட்டு பல 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 நல்லா தரைக்கே வந்துடுறது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பண்ணினோம் 30 வருஷத்துக்கு முன்னே. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இடம், பொருள், தங்கம், எண்ணெய் வஸ்துக்கள், தானிய வஸ்துக்கள், நவதானிய வஸ்துக்கள், நவரத்தன வஸ்துக்கள், இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணா நம்ம யாரையுமே போய் கேட்க வேண்டியதில்லை. நல்ல வாழை என்ன வேணாலும் போய் கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தனுர் ராசிக்காருக்கு 7 ஏறி ஒன்றும் பண்ணாது. மறுபடியும் கவனிக்கணும், ஒரு வயசுக்குள்ள இப்போ பிறக்கிற குழந்தைங்க பிறந்த நாள்லேருந்து 22.5 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைங்க நாங்கள் பெரிய பதவியில் இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது. இல்லைங்க நாங்கள் எங்களோட போஸ்ட்டை வச்சு எல்லாம் பார்ப்போம்னா ஒன்றும் நடக்காது. நாங்கள் பெத்த பணக்காரங்கோ, ஒன்றும் நடக்காது. சொந்தமாக ஒரு ஏர்போர்ட்டே இருந்தால் கூட விற்றுட்டு வந்துடும். சனிக்கிட்டெல்லாம் விளையாடப்படாது. இல்லைங்க நாங்கள் நிறைய படிச்சிருக்கோங்கோ, இவ்வளோ டிகிரிங்கோ, கை இதுக்கு மேலே என்னால் வெறிக்க முடியாது, அது இவ்வளோ உண்டாயிடும். நாங்கள் வந்து 8 முறை அழகு போட்டியிலே பரிசு வாங்கியிருக்கிறோங்கோ, ஆண் அழகன், மூஞ்சி கோவணியும் ஆகிடும். இதெல்லாம் விளையாட்டே வேணும். இல்லைங்க நாங்கள் பெரிய பாடுகிறோங்கிற மூச்சு தான் வருது, பேச்சு வராது, அவ்வளோதான். இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பெரிய பிள்ளையாருங்க, ஒன்றும் ஆகாது. ஒரு வயசுக்குள்ள 22.5 வயசுக்குள்ள யார் இருந்தாலும் பிறந்த நாள் இப்போ பிறக்கிற பசங்க, அதுவும் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், பூராடத்தில் பிறக்கிறவங்க. ஓ, பூராடத்தில் பிறக்கிறவங்க இந்த சாமிக்கு பகையோ? எனக்கு யாருமே நண்பர் இல்லைங்கோ. நானும் ட்ரை பண்ணுறேன் 55 56 வருஷமாக. என்ன பண்ணலாம், இந்த நவகிரகம் தான் ஃப்ரெண்டாக இருக்குது. இது யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். பூராடம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பயப்படுத்துறதுக்கு சொல்லலே, தாழ்மையாக அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த பரிகாரங்களை பண்ணுங்கோ. இப்போ நாங்கள் என்ன பரிகாரங்க பண்ணுறோம்? உங்களுக்கு சனி வந்ததா, ஓடிச்சா, வந்ததா, போச்சான்னு தெரியாது. நாங்கள் அது கூடிய குருன்னு அது வாழை சுற்றின்னு வரோம். அது எங்களுக்கு தெரியாது, எங்கள் வாழை சுற்றிட்டு வருது. நாங்கள் என்ன பண்ணுறது தான் பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக் பூஜைகள். நீங்கள் கூட 3:30 மணிக்கு காலையில் எழுதுக்கோங்களேன். உங்களை யார் வேணாம்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தனுசு ராசிக்கெல்லாம் சரியாயிடும். இப்போ நம்ம சத்தை பொறுத்து மகர ராசிக்கு போகலாம்.